श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதிஹி. கடந்த சில தினங்களாக திருப்புட்குழி ஸ்ரீ விஜயராகவன் விஷயமாக ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி என்னும் வேதாந்த தேசிகன் அருளிச் செய்த ஸ்தோத்திரங்களை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் 8வது ஸ்லோகம். சரணாகத ரக்ஷண விரதீமாம் நவிஹாத்தும் ரணபுங்கவார்ஹசித்வம் விதிதம் புவனே விபீஷணோவா யதிவா ராவண யுத்விதீரிதம் தே. இதுதான் இந்த ஸ்லோகம். இதை எப்படி அன்வயம் பண்ணிக்கணும்னா, ஹே ரணபுங்கவா சரணாகத விரதி துவம் மாம் விஹாத்தும் நார்ஹசி விபீஷணோவா யதிவா ராவணா இதிதே உத்திரீதம் புவனே விதிதம் அப்படின்னு அன்வயம் பண்ணிக்கணும். ரணபுங்கவார்ஹசித்வம், புட்குழியம் போரேரே, சரணாகத பரித்ராணத்தையே விரதமாக கொண்டிருக்கின்ற தேவரீர், மாம் அதனாலே தேவரீர் அடியேனை கைவிட மாட்டீர் என்ற திட விசுவாசம் அடியேனிடத்திலே உள்ளது. ஏனென்றால் ஸ்ரீராமாயணத்திலே தேவரீர் அருளி செய்த வாக்கு விபீஷணோவா சுக்ரீவா யதிவா ராவண ஸ்வயம் என்ற திடமான வார்த்தைதான் அடியனோட திட விசுவாசத்திற்கு காரணம். உடனே இதுல பூர்வார்த்தத்தோட உத்தரார்த்தத்துக்கு சங்கதி என்னன்னா, சரணாகதர்களை கைவிடாது காத்தருள்வதே தொழிலாக கொண்டிருக்கின்ற தேவரீர் அடியேனை கைவிடலாகாது அப்படின்னு தேசிகன் சாதிக்க, அதற்கு எம்பெருமான் புள்ளாய் ரொம்ப சரி, சரணாகத பரித்ராணத்தில் நான் நெகிழ்நிற்பவன் அல்ல என்பது உண்மையே. நீர்தான் சரணாகதன் என்று பொறிப்புறம் தடவி பேசுகிறீர், அத்தனை உண்மையில் சரணாகதர் அல்லீர்கிடீர், உம்மை ரட்சிக்கைக்கு எனக்கு பரமன்று காணும் என்று அருளிச் செய்தார். அதற்கு உத்தரமாகத்தான் இந்த உத்தரார்த்தம் புறப்பட்டது. சரணாகதோஸ்மி என்று ஒருத்தன் பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடுகின்றோர்களையும் தேவரீர் மெய்யே சரணாகதர்களாகவே திருவுள்ளம் பற்றி காத்தருடைய இயல்பை உடையவரீர் என்னுமிடம் ஸ்ரீ ராமாயணத்திலே பிரசித்தமாக காணப்பெறுகின்றது. இதேதான் ஆழ்வார் கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விரிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே அப்படின்னு 5ஆம் பத்துல முதல் திருவாய்மொழியில முதல் பாசுரத்தில் அருளி செய்கிறார். நான் சொன்னது பொய் கைமை, பொய்னாலும் பொய் தான், கைமைனாலும் பொய் தான். ஒன்று பொய் என்னை ஏமாத்தின்றது, கைமை உன்னையும் ஏமாத்தினது. இப்படி நான் பொய்யே கைமை சொல்லி புறமே ஓடினாலும் நீ எனக்கு என்ன கொடுத்தன்னா, மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார், இந்த விதி எனக்கு நீ மெய்யே கொடுத்தை அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். இதையே தான் தேசிகனும் ஸ்ரீராமாயண ஸ்லோகத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை தான் இங்க உதாரணமா எடுத்து இந்த ஸ்லோகமே புறப்பட்டதுன்னு சொல்லலாம். விபீஷணார்வன் அடைக்கலம் புகுந்துட்டான். அவன் பாவசுத்தி அடைவன் அல்லாமையாலே அவனை அங்கீகரித்தருளாகாது அப்படின்னு வலிதாக சுக்ரீவர் மற்றும் அங்குள்ள மகாராஜர் அத்தனை பேரும் ஆக்ஷேபிக்கிறான். முக்கியமா சுக்ரீவன் ஆக்ஷேபிக்கிறான். அவன் ராவனுடைய தம்பி, எதிரி கூட்டத்திலேருந்து வந்திருக்கிறவன், ஆபத்து காலத்திலே தன்னுடைய தமையனை விட்டு இங்கு வந்திருக்கிறவன், அவனை நாம் ஏற்கக்கூடாது அப்படின்னு பலவிதமாக வாத விவாதங்கள் நடைபெற்று முடிவாக பெருமாள் ஒரு வார்த்தை சொல்றார். சுக்ரீவா மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். மித்ரன் அதாவது நண்பன்ற எண்ணத்தோட வந்தவனை எந்த விதத்திலும் கைவிட மாட்டேன். மித்ர பாவேன அவன் நிஜமான மித்ரன் அல்லன், மித்ர பாவனையுடன் வருபவன், அப்படி அந்த பாவனையுடன் வருபவனையும் ஏற்றுக்கொள்ளேன் அப்படின்னு இந்த இடத்துல ராமாயணத்துல ராமன் சொல்றதாக சுக்ரீவன் கிட்ட சொல்றதாக வருது. மேல அதே சுக்ரீவனையே அனுப்பிச்சு ஆஷிண்டு வர சொல்றார். ஆனேனும் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவா யதிவா ராவண ஸ்வயம்னு சொல்லிட்டு சுக்ரீவனை கொண்டே விபீஷணன் ஆஷிண்டு வரும்படி சொல்றார். அந்த இடத்துல ஆஷிண்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு ஒரு நிமிஷம் சுக்ரீவான்னு சொல்லி மித்ரபாவத்துடைய விபீஷணனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு ராவணன் வந்திருந்தாலும் கூட அழைத்து கொண்டு வா. விபீஷணன் மட்டுமல்ல, நீ சொன்ன எதிரியுடைய தம்பி ஆபத்து காலத்துல அவனை விட்டுட்டு வந்திருக்கான்னு, ஆகையால விபீஷணன் வந்தா கூட்டிட்டு வா. ஆனா விபீஷணனுடைய வேஷத்தை போட்டு ராவணே வந்தாலும் கூட நீ அவனை மறுக்காமல் அழைத்து வா. விபீஷணன் வந்தால் 4 பேருக்கு வாழ்ச்சி, ஆனால் ராவணன் வந்தால் நாடே வாழ்ச்சி அடையும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி அனுப்புறார். இந்த மித்ரபாவேன ஸ்லோகத்துல
மேல எம்பாருடைய நிர்வாகமாக ஒன்று நமக்கு காண கிடைக்கிறது. அதுல ஆழ்வாருடைய பாசுரமான துரிகுழற்கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையிற் கடுவிசை அரசன் அப்படின்ற பாசுரத்துல திருவினை பிரித்தான். சுரிகுழற்கனிவாய் திருவினை பிரித்தான் யாரு? கொடுமையர் கடுவிசை அரசன் ராவணன். ஆக அவனே வந்தாலும் கூட அழைத்து கொண்டு வா அப்படின்ற இடத்த இந்த இடத்துல காமிக்கிறார். இதுக்கு எம்பார் ஒரு நிர்வாகமா பண்றார். சர்வஞனுக்கு ஒரு அஜ்ஞானமும் விஸ்மிருதியும் உண்டு, சர்வசக்திக்கு ஒரு அசக்தியும் உண்டு அப்படின்னு இந்த இடத்துல எம்பார் நிர்வாகமாக காணப்படுகிறது. அது என்னன்னு கேட்டா, ஒரு பக்தன் தன்னை பற்றிவிட்டான் என்றால் அவன் மனப்பூர்வமாக பண்ணிய குற்றங்களையும் அறவே மறந்து விடுகிறான் எம்பெருமான். எப்படின்னா, கிழக்கே நோக்கி செல்லும் ஒரு நதியானது நீர்நிதியின் அணையிலிருந்து கிழக்கு நோக்கி அந்த வெளியேறிய நீரை எப்படி திரும்பி கொண்டு வர முடியாதோ அதே போன்று சென்றதை மீட்க முடியாது என்று மறந்து விடுகிறானாம் ஒருவருடைய மனப்பூர்வமாக பண்ணிய குற்றங்களையும். இதுதான் சர்வஞனுக்கு அஜ்ஞானம். சர்வஞனுக்கு அஜ்ஞானம் இருக்குமான்னு கேட்டாக்க இருக்கும். நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் அஜ்ஞானத்தால போக்கிடுறான். தன்னை அறியாமல் செய்யும் குற்றங்களில் மறதி உள்ளவனாயிடுறான். அவனுக்கு மறதி இருக்குமான்னு கேட்டா, நம்ம பண்ற குற்றங்களை கண்டும் காணாமல் விடுப்பதற்கு அவனுக்கு மறதி உண்டுன்னு இந்த இடத்துல சாதிக்கிறார். ஒரு சேத்தனனை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமானால் அந்த விஷயத்தில் பகவானுக்கு அசக்தி ஏற்படுகிறது, அவன் அசக்தனாகிறான். இப்படி இருக்கும் நிலைக்கு காரணம் நமக்கும் அவனுக்கும் ஒழிக்க ஒழியாத தொப்புள் கொடி துவக்கு சம்பந்தம். இதுதான் சகஸ்ரநாமத்துல ஒரு திருநாமம் வருது, அவிஞாத்தான்னு. அவிஞாத்தான்னாக்க அவனுக்கு அஜ்ஞானம் ஏற்படுகிறதுன்ற மாதிரியான திருநாமம் இது. என்ன அஜ்ஞானம்? எம்பெருமான் சர்வசக்தன், அவனுக்கு போய் சர்வஜன், அவனுக்கு போய் அவிஞம் ஏற்படுமானாக்க ஏற்படும். நம்ம பண்ற குத்தங்களை அவனுக்கு அஜ்ஞானத்தோட விட்டுடுறான். ஏன்னா நம்ம குற்றங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம என்னைக்கு அவன் திருவடி அடையிறது, அந்த இடத்துல அவனுக்கு அஜ்ஞானம் அப்படின்றதாக இந்த இடத்துல எம்பாருடைய நிர்வாகம் காணப்பெறுகிறது. இன்னொன்னு, எம்பெருமான் நினைப்பானா, ஒரு சேத்தனனை விட்டால் இழக்கும் இழப்பு தனது என்று நினைப்பவன் பகவான். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம அவனை அடைவதற்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பகவான் நம்மை அடைவதற்கு அனாதி காலமாக தவம் இருக்கிறான். ஒரு சேத்தனன் கிடைக்க மாட்டானான்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிற அந்த பகவான் நம்ம கிட்ட குறையோ குற்றத்தையோ காண மாட்டான். நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க, சரணாகதன் ஒருத்த அவன் காலிடத்துல போய் நின்றான்னா அந்த சரணாகதன் இடத்திலே எம்பெருமான் இது எதுவும் பார்ப்பதில்லை. இதைத்தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு, ஒரு சேத்தனன் கிட்ட அவன்கிட்ட இல்லாததை கேட்டாக்க, இல்ல அவன் செய்ய முடியாததை சொல்லுகைன்னு கேட்டாக்க அவனை கைவிடப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றிடுமா. என்கிட்ட இல்லைன்னு சர்வஜனுக்கு தெரியும், சர்வசக்தன் அவனுக்கு தெரியும் என்கிட்ட இல்லைன்றத. இல்லாததை கொடுன்னு சர்வஜன் சர்வசக்தன் கேட்பனா? கேட்க மாட்டான். அதனாலதான் சரணாகதன்னு நீ வந்துட்டியா, நான் எதையும் பார்க்கறது இல்ல, ததாமி அப்படின்னு எம்பெருமான் கொடுத்து விடுகிறான். இதேதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல காமிக்கிறது. எந்த ஒரு சுக்ரீவன் இவனை அங்கீகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னானோ அந்த சுக்ரீவனை அனுப்பித்தே எம்பெருமான் விபீஷணனை அங்கீகரித்தான். ஏன்னு கேட்டா, பகவானுக்கு என்னன்னா, அவன் சொல்றானா, நாம் இருக்குமிடம் ஏறி சரணம் என்று சொன்ன உக்தி மாத்திரமே அமையும்னு. என் காலடியில சரணம்னு ஒருத்த சொன்னானா, அந்த உக்தியாகப்பட்டது அகிருத்த பூர்வமாகவும் இருக்கலாம், சகிருத பூர்வமாகவும் இருக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியாத்தா சொல்றான். அதாவது அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு அவன் சொன்னாலும் சரி, இல்ல அர்த்தம் தெரியாம சொன்னாலும் சரி, சரணம்னு அஞ்சலி அர்த்தத்தோட ஒருத்த வந்துட்டானா நான் அங்கீகரித்தே தீருவேன் அப்படின்னு இந்த இடத்துல தேசிகன் பகவானுக்கு சொல்றான். நீ இவ்வளவு திட விசுவாசமா இருக்கன்றியே, உன்னோட சரணாகதி நீ சரணாகதியே பண்ணலையே, ஓகே நான் எதுக்கு உன்னை ஏற்றுக்கணும் அப்படின்லாம் பெருமாள் சொல்ற மாதிரியும், அதுக்கு எம்பெருமான் தேசிகன் தன்னுடைய பதில் உரைப்பதாக, நீ தான் சொல்லியிருக்க பித்ரபாவே, நானு நீ தான் சொல்லியிருக்க ஆனேரும் அதிசிரேஷ்டம்னு சொல்லிட்டு நீயே தான் சொல்லியிருக்க, ஆழ்வார் சொல்லியிருக்கார் பொய்யே கைமை சொல்லி மெய்யே பெற்றொழிந்தேன்னு சொல்லிட்டு. ஆக இப்படி இருக்கிற நீவீர் அடியேனை கை கொள்ளாமல் விடலாகாது என்ற திட விசுவாசம் அடியேனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவனை திருவுள்ளம் பற்ற சித்தராயிருந்த தேவரீருக்கு அடியேனம் திருவுள்ள பற்றுகை கிம்புனர் நியாய சித்தம் என்றாயிற்றுன்னு சொல்றார். நீ ராவணையும் வீஷணையுமே ஏத்துக்கும் போது அடியேனை நீ ஏத்துக்க மாட்ட
அதனால தான் எனக்கு இந்த திட விசுவாசம் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் ரணபுங்கவனே புட்கொழியம் போரேரே திரணாகத ரக்ஷண விரதீமான் நவிஹாத்தும் ரணபுங்கவாரகசித்துவம் விதிதம் புவனே விபீஷணோவா யதிவா ராவண யுத்துதீரிதம் தே அப்படின்னு இந்த 8வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். மேலே சொல்ல வேண்டிய 9வது ஸ்லோகம் என்ன, 10வது ஸ்லோகம் என்ன என்றதை அடுத்த சில தினங்களை பார்க்கலாம். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம். அடியேன் ராமானுஜதாசன்.